உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அமைச்சரவையில் இடம். இதுதான் அவர் பதிவு செய்த இந்த உரையுடைய சாராம்சம். இது எப்பொழுது நிகழ்ந்த நிகழ்வு, எப்பொழுது பேசப்பட்ட கருத்து என்பதையெல்லாம் தாண்டி இன்று காலை அவர் போட்டு மீண்டும் மீண்டும் டெலீட் செய்திருக்கிறார். அடுத்த பரபரப்புக்கு வித்திட்டிருக்கிறார் திரு திருமாவளவன். மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரனிடம் கேட்போம். இந்த முழக்கம் நிச்சயமாக கவனிக்கத்தக்கது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் இடம். ஏற்கனவே அதிமுகவுக்கு அழைப்பு அப்படின்னு பரபரப்பு இன்னும் முழுசா அடங்காத நிலையில் அடுத்த பரபரப்பு என்ன சமிக்ஞையை வெளிப்படுத்துகிறார் திரு திருமாவளவன்? இது ஒரு சாதாரண நிகழ்வுன்னு கடந்து போக முடியுமா? வணக்கம் திரு ஹரி. இது ஒரு சாதாரண நிகழ்வா கடந்து போக முடியாது. இது ஒரு முறை நடந்த சாதாரண நிகழ்வு என்று சொல்லலாம். நீங்க அவரோட இப்போ சமீப கால வரலாறு பாத்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலையிலிருந்து நம்ம எடுத்துக்கோம். அப்பொழுதே இதுல சந்தேகம் இருக்கு, காவல்துறை சரியா விசாரிக்கலையோ அப்படின்ற அந்த ஒரு சர்ச்சை வந்தது. அது கூட்டணிக்குள்ள ஒரு சில சலசலப்பை எல்லாம் உருவாச்சு. அதனால திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு கடுமையான விமர்சனம் ரஞ்சித் போன்றவர்கள் கிட்ட இருந்தெல்லாம் கூட வந்தது. இவர் திமுகவோட கூட்டணியில் இருக்க காரணத்தினால் ஒரு சில பொது பிரச்சனைகள் எல்லாம் பேசுறது இல்லை அப்படின்றாரு. அதற்கு முன்னாடியுமே பாத்தீங்கன்னா ஒரு சில தண்ணீர் தொட்டியில உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கலந்துட்டதுனால ஒரு சில பிரச்சனை வந்தது. அதுல கூட இவர் நேர்மையான முறையில அந்த போராட்டத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளலன்ற அந்த ஒரு விமர்சனம் வந்தது. அது தொடர்ச்சியா கள்ளக்குறிச்சி சாராய சாவு. அதற்கப்புறம் பத்தி என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவுக்கு அந்த போராட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அழைப்பு. கடைசியா இப்ப எங்க நிக்குதுன்னா, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அமைச்சரவையில பங்கு வேணும்ன்றாங்க. இப்ப பங்கு கேட்பது என்பது அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தமிழக அரசியல் புரிந்தவர்களும் சரி, அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு எல்லாரும் அமைச்சராகும் போது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு அமைச்சர் ஆகணும்ன்ற அந்த ஆசை இருக்காதா? அவங்களுக்கும் அவங்க கூட்டணி தானே தேர்தலுக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப நாளா பேசப்பட்டிருந்தது. பட் ஏன் இப்பொழுது அதை பத்தி பேசுறாரு? ஏன் இப்ப தலைவரே, ஒரு கட்சியினுடைய தலைவரே ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்றது, அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி மறுபடியும் போடுறது, அப்புறம் டெலீட் பண்றது? நான் அட்மின் இது பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்கன்னு மற்ற தலைவர்கள் சொல்ற மாதிரி இவர் சொல்ல மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அண்ணன் திருமாவளவன் கொஞ்சம் தைரியமான ஒரு தலைவரா நான் மேலும் விவரங்களும் கிடைத்திருக்கு. 12ஆம் தேதி மறைமலை நகர்ல நடந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுடைய மண்டல அளவிலான செயற்குழு கூட்டத்துல ரொம்ப சமீபத்தில் அவர் பேசிய கருத்துக்கள் இவை அப்படின்னும் தகவல் வந்திருக்கு. இல்லங்க, அதுதான் அது அவரோட ஆசை. அந்த கட்சிக்காரர்களோட எண்ணோட்டத்தை அவங்க கட்சிக்காரர்கிட்ட பிரதிபலிக்கிறாரு. பட் இதை எப்படி திமுக பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு போது, ஏன்னா இது எங்க போய் நிற்கும்னா, 2026 சீட் ஷேரிங் போகும்போது திருமாவளவனுக்கு அவர் அதிகமான சீட்டு கேட்பார். ஏன்னா அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்குது. சீட்டு கேட்கும்போது ஒரு சில சிக்கல் வரும். அதனால இப்ப என்ன நினைக்கிறார் திருமாவளவன், அவர் பார்வையில இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் தன்னோட கட்சியை பலமா இருக்கு, எங்களை நம்பி நிறைய பேர் கூட்டணி வர்றதுக்கு தயாரா இருக்காங்க, எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு, நாங்க ஒரு பெரிய கட்சி, ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2026 ரேஸுக்கு இப்பவே அவர் டாஸை போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார். ஏன் அப்படின்னா, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது, விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது, அதிமுக கூட்டணி எப்படி அமைக்க போகுதுன்னு தெரியாது, இல்ல ஒருவேளை விஜய் தனியா கூட்டணி அப்படின்னும் பொழுது நான் களத்துலதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட செய்தியில ஒரு கட்சி தலைவர் செய்தித்தாள்ல வரணும், பத்திரிகையில ஊடகங்கள்ல ஒரு விமர்சனம் ஆகணும், மக்கள் பிரச்சனையை பேசணும். அந்த வேலையை திருமாவளவன் இங்க ஆரம்பிச்சிட்டார். இதனால கூட்டணியில குழப்பம் கண்டிப்பா வரும். இதனால மற்ற கட்சிகள் திருமாவளவன் அவர்களோட நட்பு பாராட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா, ஒரு அரசியல்ல குட்டையை குழப்பி கொடுக்குற வேலை. குட்டையை குழப்பிட்டு மீன் யாருக்கு அதிகமா பிடிக்கணும்ன்ற இந்த ஆட்டத்தை அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டேஜா ஆரம்பிச்சுக்கிட்டே வராரு. அதனுடைய ஒரு முதிர்ச்சியான ஒரு தன்மை தான் இப்ப அவங்க கட்சிக்காரர்களோட செயல் வீரர்கள் கூட்டத்துல அவங்க உசுப்பேத்தி விடுறது. நமக்கு ஏன் அதிகாரத்துல பங்கு இல்லை அப்படின் போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, திமுக கிட்ட அவங்களோட பார்கெயின் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 2வது, நாளைக்கு திமுக கொடுக்கலன்னா திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில மாறத்துக்கு தயார்ன்ற அந்த சமிக்கையை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன் இதுல திருமாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னா, வரப்போறது சட்டமன்ற தேர்தல். பாஜகவோட எதிர்ப்பு, பாசிச பாஜகன்ற அந்த கொள்கையை தான் அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர்த்து 2026 வரும்போது நாங்க மாநில கட்சிகளுக்கு உண்டான தேர்தல் கூட அவர் சொல்லிட்டு போலாம். இதனால அவர் காங்கிரஸ் எதிர்க்கிறதோ திமுக எதிர்க்கிறதோன்றதை தாண்டி அவருக்கு உண்டான முக்கியத்துவம் கிடைக்குமா அப்படின்றதான் இனிமேல் இப்ப அவர் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் ஒரு கட்சி தலைவரே இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டு அவர் பேசிட்டு அது மத்தவங்க போடுறது, மத்தவங்க அதை பத்தி பேசுறதுன்றது வேற. பட் அண்ணன் திருமாவளவனே ட்வீட் போட்டு அப்புறம் அவரே அதை டெலீட் பண்ணி திருப்பி போடுறாங்கன்னா, அப்ப அந்த நுனி அரசியல் அவருக்கு நன்கா தெரியும். அவர் அரசியல் பண்ண ஆரம்பித்து விட்டார் என்று புரிந்து கொள்ளலாம். தேர்தல் அரசியல் அவர் ஒப்பிடுற காலங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. 2016 காலகட்டத்தை பத்தி குறிப்பிடுறார்.
வரார். அப்போ ஒரு மக்கள் நல கூட்டணிக்கு போறார். அதற்கு முன்னதாகவும் திமுக கூட்டணியில தான் அவர் பிரயாணித்து வந்தார். அதற்கு மக்கள் நல கூட்டணிக்கு வித்திடுற காரணங்கள்ல ஒன்று கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படின்னு இவர் வைகோ அந்த கூட்டணியில் அங்கம் வைத்த மற்றவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுதான் ஒரு கூட்டணியே உருவாகுது. ஸோ அப்பயும் அவர் இருந்தது அந்த கருத்துக்களை அவர் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இடம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. இப்பயும் அந்த கருத்தை பேசுறார். அப்படிங்கும்போது இது பிரச்சனைக்குரியதா பார்க்கப்படும், திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பார்க்கப்படும், இதையெல்லாம் மனதில் வைத்தே இதெல்லாம் கணக்கு போட்டே தான் அவர் பேசுறாருன்னு புரிந்து முடியும் இல்லையா? கண்டிப்பா இந்த கூட்டணி கணக்கு திமுகக்கு இதனால ஒரு சலசலப்பு வரும், கூட்டணிக்குள்ள இது ஒரு பிரச்சனையாகவும் பேசு பொருளாகவும் ஊடகங்கள் இது விவாதம் பண்ணுவாங்கன்றது 200% அவருக்கு தெரியும். தெரிஞ்சேதான் அவர் இதை பண்றாரு. அதாவது அதிமுகவை நீங்க கூட்டணிக்கு கூப்பிடுவீங்களா அப்படின்னும் போது எந்த வித யோசனையும் இல்லாம உடனே சொல்றாரு பாஜகவை தவிர்த்து நாங்க எல்லாரையும் கூப்பிடுவோன்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா அவர் அவரோட கேட்ஸை ஓபன் பண்ணி giving a benefit of doubt. அவர் திமுக கூட்டணியில ரொம்ப ஸ்டிக்கினஸோட இருந்த காலகட்டத்துல கூட எனக்கு பாஜகவும் பாமகவும் மட்டும்தான் நெகட்டிவ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக உட்பட அந்த பட்டியலில் வராதுன்னு அவர் தொடர்ந்து சொல்லி வர்றார். கன்சிஸ்டன்டா அவர் எடுத்து வர நிலைப்பாடோட நீட்சி அதை ஏன் பார்க்க முடியாது? இல்ல கன்சிஸ்டன்ஸா எடுத்துட்டு வர நீச்சோட நிலைப்பாடுன்னு பாக்குறதை தாண்டி அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்க்கலாம் இல்லைங்களா? இப்போ திருமாவளவன் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு 25-30 வருஷ அரசியல்வாதி. அப்படி இருக்கும்போது தனக்கோ தன்னுடைய கட்சிக்காரர்களோ ஒரு அமைச்சர் ஆகணும், இல்ல அந்த கட்சியில இருக்கவங்க 2 இடத்துல மேயர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கும் இல்லை. அவரும் கட்சியை பலப்படுத்தணும். நாளைக்கு புதுசா ஒரு கட்சி வரும்போது இவர் இப்படியே கூட்டணியிலேயே இருந்தாருன்னா நாளைக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் பிசிகான்ற ஒரு கட்சியே இல்லாம போயிடும் இல்லைங்களா? அந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இப்ப நாளைக்கு கமல் அவர்களுக்கு முக்கியத்துவமா, திருமாவளவன் அவர்களுக்கு முக்கியத்துவமா, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு முக்கியத்துவமா, வைகோ அவர்களுக்கு எத்தனை சீட்டுலாம் வரும்? அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசென்ட் உங்க ஆட்சியில ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு, அது கள்ளசாராயம் ஆகட்டும், இல்ல சாதிய பிரச்சனைகள் ஆகட்டும், இல்ல ஆட்சியில அதிகாரம் அப்படின்னு சொல்லும் போது திரும்ப ஷோல்டர் டு ஷோல்டர் டிஸ்கஷனுக்கு தயாராகிட்டு இருக்காருன்றதுதான் பொருள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு 5 முனை தேர்தல் போட்டி வரப்போது 2026. விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி தலைவரா வரலாம், பாஜக ஒரு தலைமை வரலாம், அதிமுக ஒரு தலைமை வரலாம், திமுக ஒரு தலைமை வரலாம், அந்த மாதிரி சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப 5 முனை போட்டி அப்படின்னும் பொழுது திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸ் பண்ணல அப்படின்னா அவர் ஒரு செகண்ட் லெவல் பார்ட்டியா மாறிடுவார். அவர் பிரைம் லெவல் பார்ட்டியா அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு, அவர் ட்ராக்ல போடுறதுக்குள்ள தொண்டர்களை எழுச்சிப்படுத்துறதுக்கு கூட இது ஒரு முயற்சியா பார்க்கலாம். அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒரு சிலர்கள் அவர் கட்சியில ஒரு சில இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அண்ணனுக்கு. அதை அவர் ஒருவேளை சரி செய்துட்டு அதாவது சாதிய அடையாளத்தை தாண்டி அவர் வந்துட்டாருன்னா அது பிசிகா ஒரு நல்ல பார்ட்டியா எமர்ஜ் ஆகிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அந்த கட்சியில தொண்டர்கள் இருக்காங்க, நீரோட்டம் இருக்கு. திருமாவளவன் ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருக்காரு. அதெல்லாம் அவர் பல்ஸ் பார்த்துட்டு தான் அவர் வர்றாரு. ஏன்னா நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழகத்தில் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களை இருப்பிடத்தையும் இருமாப்பையும் காட்டவில்லை என்றால் அவர்கள் காலாவதி ஆகிவிடுவார்கள். அந்த காரணத்தினால்தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு இருந்த லாஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கலா ஆக்டிவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது இன்னும் மேலும் அதிகரிக்கும். திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு நல்ல சென்சிட்டிவான ஒரு பொலிட்டிஷியன். எதை எப்படி பேசினா என்ன ஆகுன்றதெல்லாம் தெரியும். அந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.